வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு மிக முக்கியமான விஷயத்த பத்தி பேச போறோம். நம்ம எல்லாருக்குமே வாழ்க்கைய முழுமையான மகிழ்ச்சியோட வாழணும்னு ஒரு ஆசை இருக்கு, இல்லையா? ஆனா அதை எப்படி அடையறது? இதுக்கான விடை மிக ஆழமான, அதே சமயம் எளிமையான ஸ்லோகங்கள்ல தெளிவா சொல்லப்பட்டிருக்கு. இந்த ஸ்லோகங்கள் ஏதோ காத்துல போற தத்துவங்கள் கிடையாது. இது நிஜமான மகிழ்ச்சியான வாழ்க்கையை நோக்கி நாம ஏறிச் செல்வதற்கான ஒரு தெளிவான ஏணின்னு சொல்லலாம். சரி, இன்னைக்கு நாம என்னென்ன பார்க்க போறோம்னு சுருக்கமா சொல்லிடுறேன். மொத்தம் 6 பகுதிகள் இருக்கு. மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கான வரைபடம், உடல் மற்றும் மனச்செயல், உண்மையை விசாரித்தல், அகமாற்றம், கவனிப்பவர் மற்றும் கவனிக்கப்படுவது, மற்றும் இறுதியா அந்த உச்ச தரிசனம். இந்த ஆழமான உண்மைகளை நாம படிப்படியா இன்னைக்கு அலச போறோம். முதல் பகுதிக்கு போலாமா? 1. மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கான வரைபடம். இது ஏதோ ஒரு மாயாஜாலம் கிடையாதுங்க. எல்லாராலும் அன்றாடம் செயல்படுத்தக்கூடிய ஒரு தெளிவான வழிமுறை. இதுதான் இன்றைய நமது மையப்புள்ளி. இந்த 5 படிகள் என்னென்ன? கர்மயோகம், உபாசனா யோகம், ஞானயோகம் 1, ஞானயோகம் 2 மற்றும் ஞானயோகம் 3. நமது உடல் ரீதியான செயல்கள்ல தொடங்கி எப்படி படிப்படியா அகமாற்றத்தை நோக்கி பயணிக்கிறோம் அப்படிங்கிறத இந்த 5 படிகள் நமக்கு ரொம்ப லாஜிக்கா தெளிவா காட்டுது. இப்போ இந்த ஸ்லோகத்தோட அர்த்தத்தை கொஞ்சம் கவனிங்க. சில தேடுபவர்கள் தியானத்தின் மூலம் மனதில் உள்ள ஆத்மாவை காண்கிறார்கள். சிலர் அறிவை வளர்ப்பதன் மூலம் காண்கிறார்கள். இன்னும் சிலர் ஆசையின்றி செயல்படுவதன் மூலம் காண்கிறார்கள். இது எவ்வளவு ஆழமானது பாருங்க. ஒவ்வொரு தேடுபவருக்கும் அவங்க இயல்புக்கு ஏத்த மாதிரி ஒரு பாதை கண்டிப்பா இருக்குங்கிறத இது ரொம்ப அழகா உணர்த்துது. இப்போ 2வது பகுதி, உடல் மற்றும் மனச்செயல். எந்த ஒரு பெரிய உயரத்தை எட்டணும்னாலும் முதல்ல நம்ம அடித்தளத்தை ஸ்ட்ராங் ஆக்கணும், இல்லையா? முதல் படி கர்மயோகம். நம்மள பல பேர் வேலைய தனியாவும் வழிபாட்டை தனியாவும் செய்வோம். ஆனா நம்ம செய்யற வேலையையே எப்படி வழிபாடா மாத்துறது? நம்ம வெறுப்புகளால் குருடாக்கப்பட்டிருக்கிற நம்ம புத்திய நம்ம செயல்கள் எல்லாமே இறைவனுக்கு அர்ப்பணிக்கிறது மூலமா தெளிவுபடுத்துறதா இதோட அடிப்படை. செஞ்ச செயலோட பலனை ஒரு பரிசா நம்ம மனதார ஏத்துக்கணும். அடுத்தது உபாசனா யோகம். உடலோட பரபரப்பான வேலைகள்லாம் ஓஞ்சதுக்கு அப்புறம் நாம அமைதியா உட்காந்து நம்ம மனசை செம்மைப்படுத்துற தூய மனச்செயல் இது. நம்ம மனம் எதன் மீது கவனம் செலுத்தணும் அப்படிங்கறத நாமே தேர்ந்தெடுக்கிறது. இப்படி செய்யறதால நம்ம புலன்கள் முழுமையா நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ள வரும். உபாசனா யோகம்னா சும்மா கண்ண மூடி உட்கார்ந்திருக்கிறது கிடையாதுங்க. இதுல தளர்வு தியானம், கவனத்தை குவிக்கும் தியானம், நமது பார்வையை விரிவுபடுத்துற தியானம் மற்றும் நற்பண்புகளை வளர்க்கிற தியானம்னு பல விஷயங்கள் அடங்கியிருக்கு. இது நம்ம உடல், மனம், அறிவு மற்றும் ஆன்மீக அடுக்குகளை ஒன்னா இணைக்குது. சுருக்கமா சொன்னா, நம்ம சுயநலத்தை விட்டுட்டு உலக நன்மையை நோக்கி நம்ம மனம் விரிவடையுது. 3வது பகுதி, உண்மையை விசாரித்தல், அதாவது ஞான யோகம் 1. இங்கேதான் நம்மளோட உண்மையான அகமாற்றம் ஆரம்பமாகுது. இங்க மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, உலகத்தையும் உயிர்களையும் இறைவனையும் புரிஞ்சுக்கணும்னா முதல்ல நம்ம மனச ஒரு காலியான கோப்பை மாதிரி வச்சுக்கணும். பழசையெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு திறமையான ஒரு ஆசிரியர்கிட்ட திறந்த மனசோடு நாம கேட்கணும். உலக கடமைகள்ல இருந்து கொஞ்சம் ஒதுங்கி இதுக்காகவே தரமான நேரத்தை நாம ஒதுக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். ஞான யோகத்தோட 2வது படிக்கு வரும்போது ஒரு பெரிய முரண்பாடு நமக்குள்ள தோன்றும். வேதாந்தம் என்ன சொல்லுது? நீ அழியாதவன், நீயே பிரம்மம், நீ மகிழ்ச்சியானவன்னு சொல்லுது. ஆனா நம்ம அன்றாட அனுபவம் என்ன சொல்லுது? நான் சாதாரண மனுஷன், நான் தினமும் துன்பப்படுறான்னு சொல்லுது. இந்த ஆழமான முரண்பாட்டை நாம நமக்குள்ளேயே கேள்விகள் கேட்டு சந்தேகங்களை நீக்கி ஒரு முழுமையான சந்தேகமில்லாத அறிவை பெறணும். அடுத்ததா 4வது பகுதி, அகமாற்றம், அதாவது ஞான யோகம் 3. இங்க ஒரு சின்ன எச்சரிக்கை. அறிவு கிடைச்சிடுச்சு அப்படிங்கிறதுக்காகவே எல்லாமே உடனே மாறிடாது. இத புரிஞ்சுக்க ஒரு சூப்பரான உதாரணம் இருக்கு. எலுமிச்சங்காய ஊறுகாயா மாத்துறத பத்தி யோசிச்சு பாருங்க. செஞ்ச உடனே சாப்பிட்டா அது எலுமிச்சையா தான் புளிக்கும். அது எண்ணெயிலையும் மசாலாவிலையும் ரொம்ப நாள் ஊறணும். அது போலவே நமக்கு கிடைச்ச புதிய அறிவு நம்ம பழைய பழக்க வழக்கங்களை மாத்துறதுக்கு தியானத்துல ரொம்ப காலம் ஊறணும். அப்பதான் அந்த நிஜமான அகமாற்றம் நிகழும். சரி, அறிவும் கிடைச்சிருச்சு, தியானமும் பண்றோம். இப்போ ஒரு முக்கியமான கேள்வி வருது. நமக்குள்ள இந்த முழுமையான அறிவு இருந்தா அப்புறம் நாம ஏன் கஷ்டப்படுறோம்? இந்த துன்பங்கள் நிறைந்த உலகம் எப்படி உருவாச்சு? இதற்கான விடைதான் 5வது பகுதி, கவனிப்பவர் மற்றும் கவனிக்கப்படுவது. ஆத்மாவுக்கும் இந்த உயிரற்ற உலகத்துக்கும் இடையில் இருக்கிற ஆழமான தொடர்பை ஸ்லோகங்கள் மூலமா நாம இப்போ புரிஞ்சுக்க போறோம். நெருப்பு மற்றும் இரும்பு பந்து உதாரணம் இதை ரொம்ப அருமையா விளக்குதுங்க. நெருப்புக்கு சூடு இருக்கு, ஆனா உருவம் இல்ல. இரும்பு பந்துக்கு உருவம் இருக்கு, ஆனா சூடு இல்ல. ஆனா பந்த சூடாக்கும் போது இரண்டும் அதோட பண்புகளை மாத்திக்கிட்ட மாதிரி தோணும், இல்லையா? அதுபோலவே நம்ம அறியாமையினால அழியாத ஆத்மாவிற்கு அழியக்கூடிய இந்த உடலோட பிறப்பையும் இறப்பையும் நாம தவறா பொருத்தி பார்த்துக்கிறோம். அப்போ நம்ம பார்வையை எப்படி இருக்கணும்?
தவறான பார்வைங்கிறது செயல்களையும் அதோட பலன்களையும் பலவா பார்க்கறது. இது தொடர் துன்பத்தை தான் தரும். ஆனா சரியான பார்வை அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் உள்ள அந்த ஒற்றை மூலத்தை பார்க்கறது. உலகம் ஒரு மாயைன்னு புரிஞ்சுக்கிறது. உண்மையான ஆத்மா எந்த செயலும் செய்யறதில்ல, எந்த பலனையும் அனுபவிக்கிறதில்ல. இந்த ஈகோ, அதாவது அகங்காரங்கிறது உண்மையிலே இல்லாத ஒண்ணுங்கிறத உணர்றது தான் சரியான பார்வை. நாம இப்போ இறுதி கட்டத்துக்கு வந்துட்டோம். 6வது பகுதி, இறுதி உச்ச தரிசனம். முழுமையான சுதந்திரம் மற்றும் எல்லையற்ற மகிழ்ச்சியை நோக்கிய நிலை இது. பூவுல உட்கார்ந்திருக்க தேனியை கவனிச்சிருக்கீங்களா? அது பூவோட விளிம்புல உட்கார்ந்து தேனை குடிச்சா அதுக்கு ஆனந்தம். ஆனா பூக்குள்ளேயே சிக்கிக்கிட்டா அங்க துன்பம் ஆரம்பிக்குது. இந்த உலகமும் அப்படிதான். அது ஒரு பொழுதுபோக்கா பார்த்தா ரொம்ப அழகானது. ஆனா நம்ம மன அமைதிக்காகவும் பாதுகாப்புக்காகவும் உலகத்தையே சார்ந்திருக்க ஆரம்பிச்சா அங்கதான் துன்பம் தொடங்குது. வாழ்க்கைய நாமே உருவாக்குன ஒரு கனவு மாதிரி கற்பனை செஞ்சுக்கலாம். முழுமையான அறிவு கிடைச்சதுக்கு அப்புறம் நாம் அந்த கனவுல இருந்து விழுத்து எழுந்துட்டுறோம். கனவுல நடக்கிற விஷயங்கள் எப்படி முழிச்சிருக்கிறவனை பாதிக்காதோ அதே மாதிரி இந்த உலக நிகழ்வுகள் உண்மையை முழுமையா உணர்ந்தவங்கள பாதிக்கிறதே இல்ல. இது ரொம்பவே அற்புதமான ஒரு வாழ்க்கை தத்துவம். சூரியனைப் போலவும் விண்வெளியைப் போலவும் இருங்க. சூரியன் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம எல்லாருக்கும் ஒளியை கொடுக்குது. விண்வெளியை பாருங்க, வானளாவிய கட்டிடங்களும் கட்டப்படலாம், மோசமான துர்நாற்றமும் வீசலாம். ஆனா விண்வெளி எதாலையும் மாசுபடுறதே இல்ல. அதுபோல அனைத்தையும் ஏத்துக்குங்க, ஆனா எதாலையும் பாதிக்கப்படாதீங்க. இந்த ஸ்லோகத்தோட அர்த்தத்தை ஆழமா உள்வாங்குங்க. எங்கும் நிறைந்திருக்கும் விண்வெளி அதன் நுட்பமான தன்மையால் எவ்வாறு பாதிக்கப்படுவதில்லையோ அவ்வாறே அனைவரிடமும் இருக்கும் பிரம்மமும் எதாலும் பாதிக்கப்படுவதில்லை. இந்த ஒட்டுமொத்த 5 படி ஏணியையும் ஒன்னை இணைக்கிற விஷயம் இதுதான். எல்லாமே அந்த முழுமையான விடுதலையின் நிலையை நோக்கிதான் போகுது. நம்மோட இந்த ஆழமான அலசலோட முடிவுக்கு நாம வந்துட்டோம். இப்போ உங்ககிட்ட நான் கேட்கிற அந்த முக்கியமான கேள்வி இதுதான். இந்த 5 படிகள்ல ஏறவும், கனவிலிருந்து விழித்தெழவும், விண்வெளியைப் போல எதாலும் தீண்டப்படாம வாழவும் நீங்க தயாரா? இந்த ஆழமான வழிமுறைகளை உங்க வாழ்க்கையில பயன்படுத்தி நிஜமான மகிழ்ச்சியை அடைய என்னுடைய வாழ்த்துக்கள்.